வணக்கம். வாழ்வெல்லாம் பாட்டு திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் சாருடைய படத்துல ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு சுச்சுவேஷனை சொன்ன உடனே இளையராஜா அவர்கள் பாட்டுக்கு டியூன் போடுறாரு. டியூன் போட்ட உடனே என்னையா ஓகேயா அப்படின்னு பாக்யராஜ் சார்ட்ட கேட்குறாரு. டியூன் நல்லா தான் இருக்கு, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்களே அப்படின்றாரு. இது என்ன ஸ்லோவாக இருக்கணும் வேகமாக இருக்கணும்னு ரயில் அது, இந்த டியூன் பிரமாதமாக இருக்குயா அப்படின்னு இளையராஜா சார் சொல்கிறாரு. இல்லைங்க, இந்த பாட்டுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு ஆடியன்ஸ் வெளியில் போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு. அதெல்லாம் யாரும் வெளியில் போக மாட்டாங்க, இந்த டியூனே இருக்கட்டும். இல்லை வேற டியூன், இந்த டியூனே இருக்கட்டும்னு சொல்கிறேன் இல்லையா அப்படின்றாரு. சரி என்னமோ வேற வழியே இல்லை அப்படின்னு பாக்யராஜ் சார் ஒரு அறகுற மனசோட ஏற்றுக்கிட்டதா பாக்யராஜ் என்னுடைய பேட்டியில், நான் அவரை பேட்டி எடுத்த தருணத்தில் சொன்னார். ஆனால் அந்த பாட்டு இந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் இந்த பாட்டுக்கு ஆடியன்ஸினுடைய அந்த சைலண்ட் இருக்குல்ல, அது அவ்வளவு ரசித்து அந்த கேரக்டரோடு அப்படியே இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னு பாக்யராஜ் சார் இந்த பாட்டு குறித்து சொன்னார். அந்த பாட்டு முத்துலிங்கம் அவர்கள் எழுதின பாட்டு. இந்த பாட்டை ஜேசா சாரும் உமாரமணன் மேடமும் இந்த பாட்டை பாடியிருப்பார். தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்தில் தூரல் நின்று போச்சு மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த படம். முந்தானை முடிச்சுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த படமாக தூரல் நின்று போச்சு. இந்த தூரல் நின்று போச்சுல மறக்கவே முடியாதபடிக்கு நம்பியாருக்கு ஒரு கேரக்டர், மறக்கவே முடியாதபடி நம்ம வீட்டு பொண்ணியா, நம்ம தெருவில் நம்ம சைட் அடிக்கிற பொண்ணியாங்கிற மாதிரி சுரக்ஷனாவுடைய அந்த வெள்ளந்தித்தனமும் அந்த அப்பாவித்தனமும் அந்த பாவாடை தாவணியும் அவ்வளவு அழகாக பொருந்தி இருக்கணும். சுரக்ஷனாவுக்கு இது முதல் படம். நம்பியார் அப்படி இப்படின்னு படத்தில் மீனாட்சி பாட்டி யாரையுமே குறை சொல்ல முடியாதுங்க. பாக்யராஜோடைய ஸ்டைலே அதுதான். படத்தில் நடித்த அத்தனை நடிகர் நடிகையரும் நம்ம மனசில் இடம் பிடிச்சிருவாங்க. இந்த படத்தில் முத்துலிங்கம் எழுதிய ஜேசாஸ் அவர்கள் உமாரமணன் மேடம் இருவரும் சேர்ந்து பாடிய அந்த பாட்டு தான் பாக்யராஜ் சாருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு. அப்புறம் படம் அந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்படின்னு நிறைய மேடைகள்லையும் சொல்லியிருக்காரு, என்னுடைய பேட்டிகள்லையும் அதை தெரியப்படுத்தியிருந்தார். அந்த பாட்டு தான் தந்த நந்தனா தந்தன் தந்த நந்தனா தனன தந்த நந்தனா தந்த நந்தனா தந்த நந்தனா தனன தந்த நந்தனா பூவாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். பாக்யராஜ் சார் சந்தேகப்பட்டதுக்கு காரணம் இருக்கு. அப்படியே பூவாளம் இசைக்கும் ஊமகள் ஊர்வலம் அப்படின்னு வந்தாக்க ஆடியன்ஸ் எல்லாம் என்ன வருது இல்லை. பூபாலம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அட்டகாசமான ஒரு இது அந்த ராகத்தில் எல்லாரும் தூங்கி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பாக்யராஜ் சார் நினைச்சாரா, இல்லை தம் அடிக்கிறதுக்கு வெளியில் போயிடுவாங்கன்னு பாக்யராஜ் சார் பயந்தாரா? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமணம் சுகம் பெறும் வாழ்நாளே பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். அப்படியே சுச்சுடி 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 அப்படியே விளையாண்டுட்டு இருப்பார் இசையில். அப்படியே அப்படி வரும்போது ஜேசாஸோட வாய்ஸ் தனிச்சு தெரியும் அப்படியே அழகா. மாலை அந்தி மாலை இந்த வேலை மோகமே, மாலை அந்தி மாலை இந்த வேலை மோகமே. உமாரமணன் வாய்ஸ்ல நாயகன் ஜாடை நூதனமே. எப்படி வருங்க? நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே,
நாயகனுடைய ஜாடை தான் நூதனமா இருக்கு. நாணம் இருக்குல்ல, அது பெண்ணுடைய சீதனம்டா. பெண்ணு சீதனமா எடுத்துட்டு வர்றது, ஒவ்வொரு பிறந்த வீட்டுல இருந்தும் பெண் சீதனமா எடுத்துட்டு வர்றது வெட்கம்ங்கிற விஷயம். அதுதான் பண்பாடு அப்படிங்கிறத இங்க முத்துலிங்கம் சொல்றாரு. நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே, மேகமழை நீராட தோகை மயில் வாராதோ, தித்திக்கும் இதழ் முத்தங்கள் சுகம் தான. இந்த தானோ ஆக்சுவலா இருக்கா, இதைத்தான் பாக்யராஜ் சார் சொல்லியிருப்பாரு. முந்தானை முடிச்சுல விளக்கு வச்ச நேரத்துல மாமா வந்தான், மறைஞ்சி நின்று பார்க்கையில செய்தி சொன்னான். அப்படி அந்த பாட்டை இளையராஜா சார் பாடும்போது, நான் பாட மாட்டேன், என்னையா அது நான் முடிக்க அப்படின்லாம் வருங்க. அப்ப என்ன பண்ணிட்டாரான், டக்குன்னு கடைசியில விளக்கு வச்ச நேரத்தில தன்னா மறைஞ்சி நின்று பார்க்கையில தன்னா அப்படின்னு பாடிட்டு, உன் மேல இருக்கிற கோபத்துல இப்ப விரதம், சாமிக்கு விரதம் இருக்கு நானு, அதனால இப்படி போட்டேன், திரும்ப அதை எடுத்துடுறேன் அப்படின்னு உடனே பாக்யராஜ் சார், இல்லைங்க இப்படிதான் இருக்கு, இப்படி இருக்கட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு பாக்யராஜ் சார் சொன்னாராம் இந்த விளக்கு வச்ச நேரத்துல. இல்லையா, இந்த வார்த்தையை சொல்லாம நான் தன்னா அப்படின்னு இல்லை சார், நீங்க வார்த்தையை சொல்லியிருந்தா கூட ஓரளவு தான் கேக்கு இருக்கும். ஆனா விளக்கு வச்ச நேரத்துல தன்னா மறைஞ்சு நின்று பார்க்கையில தன்னா அப்படின்னு நீங்க போட்டதுனால அந்த தன்னன்னாவுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி வரிகளை போட்டுக்குவாங்க, அது கொஞ்சம் கிக்கு ஏத்தும் அப்படின்னு பாக்யராஜ் சார் சொன்னாராம். அது மாதிரி இந்த இடத்துல இளையராஜா சாரே அது மாதிரி போட்டிருக்காரு. நாயகன் ஜாடை நூதனமே, நாணமே பெண்ணின் சீதனமே, மேகமழை நீராட தோகை மயில் வாராதோ, தித்திக்கும் இதழ் முத்தங்கள் சுகம் நான பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊவளம். அப்படின்னு வரும். தந்தரந்தனா தந்தனந்தனா தந்தனந்தனா தந்தனந்தன அப்படின்னு வரும். அந்த இடத்துலதான் ஒரு படகு மாதிரி, கப்பல் மாதிரி பேப்பர்ல செஞ்சு அதை அதுக்கு மேல சுரக்ஷனாவை நிற்க வச்சு அதை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேருமே அப்படி கப்பல்ல போற மாதிரியான ஒரு கற்பனை, காதல் கற்பனையில அப்படி வச்சிருப்பாரு பாக்யராஜ் சார். அப்ப இந்த இடத்துலதான் பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா. முத்துலிங்கம் ஐயாவுடைய குசும்பு வரிகள் பாருங்க. பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா, என்னுடைய சேவை பூவை, பூவையான உனக்கு தேவை இல்லையா. பூவை எந்தன் சேவை உந்தன் தேவை அல்லவா, மன்மதன் கோவில் தோரணமே, மார்கழி திங்கள் பூமுகமே. எப்படி, மன்மதன் கோவில் தோரணமே, மார்கழி திங்கள் பூமுகமே, நாளும் இனி சங்கீதம் ஆடும் இவள் பூந்தேகம், அம்மம்மா அந்த சொர்க்கத்தில் சுகம் நான பூவாளம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம். அந்த ஊர்வலமே போதும், அப்படி இருக்கு பாருங்க அந்த பாட்டு. இருமணம் சுகம் பெறும் வாழ்நாளே,
தூரல்னு போச்சு. நான் 8வது படிக்கும்போது திருச்சி காவேரி தேட்டரில் வந்தப்ப நான் ஒரு 8 தடவை 10 தடவை அந்த படம் பார்த்துருப்பேன். அந்த தேட்டரில் அசோக் அண்ணன் அப்படின்னு எங்கள் குடும்ப நண்பருடைய மகன் அந்த அண்ணன் வேலை பார்த்தாங்க. அந்த அண்ணன் வந்து டே பாக்யராஜ் பைத்தியம் தானடா நீ உள்ளே விட்றா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால நான் பல தடவை படம் பார்த்துட்டு திரும்ப அந்த படம் பார்த்துட்டு பாதியில் படம் பார்த்துட்டு இன்டர்வலுக்கு முன்னாடியிலேருந்து ஃபுல்லாக படம் பார்த்துட்டுன்னு எத்தனை தடவை பார்த்தேங்கிற கணக்கே கிடையாது. பாக்யராஜ் சாருடைய காஸ்டியூம், பாக்யராஜ் சாருடைய மஃப்ளர், இளையராஜா அவருடைய இசை, அந்த கம்பு சண்டைன்னு படம் என்னைய குதூகலப்படுத்துச்சு. 80களில் நான் சந்தோஷமாக வாழ்ந்தேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தங்களில் பாக்யராஜ் சார் ஒருத்தர், கமல் சார் ஒருத்தர், ரஜினி சார் ஒருத்தர், பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி முக்கியமாக இளையராஜாவுடைய பாடல்களுக்கு இருக்கு. இந்த பாட்டும் நம்ம வாழ்நாளெல்லாம் கூட வருகிற அந்த பூபாலம் இசைக்கக்கூடிய இந்த பாட்டு. வணக்கம்.